என்ன உஷா இங்கே தண்ணியை நின்றுக்கிட்டு இருக்க? அக்கா வந்துட்டீங்களா? சனி ஞாயிறுக்கு லீவுன்னு உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டீங்க. எனக்கு எவ்வளோ போர் அடிச்சிச்சு தெரியுமா? நான் தான் வந்துட்டேன்ல உஷா, இனி உனக்கு போரே அடிக்காது. ஆமாக்கா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நம்ம சின்ன பொண்ணு இருக்கால, அவளோட தெரியுமே, சின்ன பொண்ணோட நாத்தனார் எம்பிஏ முடிச்சுட்டு அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கா, அதானே? எப்படிக்கா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுது? அதெல்லாம் அப்படிதான், நான் வீட்டில் இல்லைனாலும் ஆல் டீட்டெயில்ஸ் ஐ நோ. என்னக்கா இங்கிலீஷ் எல்லாம் பேசுறீங்க? இல்லைன்னா இந்த ஊரில் குப்பை கொட்ட முடியுமா? நீ ஏன் சொல்லு. அதுவும் சரிதான்க்கா. சரி சரி உஷா, இன்னைக்கு நம்ம பிளான் என்ன அது சொல்லும் போதோ. என்ன பிளான்க்கா? அட கூறு கட்டவளே, சின்ன பொண்ணோட நாத்தனாரு அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கா. அவ ஏதாவது கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு வந்திருப்பாள்ல. ஆமாக்கா ஆமா. அவளை போய் இன்னைக்கு நம்ம நல்லா விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சோன்னா கண்டிப்பா நமக்கு கொஞ்சம் பொருள் கிடைக்கும். சென்ட்டு, சாக்லேட்டு, அது இது நிறைய பொருள் கொண்டு வந்திருப்பானா பார்த்துக்கையே. அப்படியாக்கா சொல்றீங்க? வாங்க இப்பவே போலாம். ஏன் நாத்து, சொல்லுங்க. நீ நான் போடுற ஃபில்டர் காஃபி நீ குடிச்சு பார்த்துருக்கியா? என்ன நீ ஐ வாண்ட் ட்ரிங்க். ஏன் சிந்தாமணி? அண்ணி அப்படி சொல்லாதீங்க. நீ சொல்லக்கூடாதா? சரி, அப்போ இந்த ஃபாரினு கீரினு பில்டப்லாம் கொடுக்காத சரியா? எப்பயும் போல என்கிட்ட பேசு. அம்பிட்டு தானே? சரி அண்ணி, நான் எப்பயும் போலயே பேசுகிறேன். அட குசும்புக்காரி, நம்ம ஊர் பாஷை வந்துருச்சுல்ல. இனிமே நல்லா வரும் அண்ணி. சரி அண்ணி, நீங்கள் போட்ட காப்பியை கொடுங்க, குடிச்சு பார்ப்போம். இந்தா சிந்து, குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. வாவ் அண்ணி, இந்த காஃபி நான் இது வரைக்கும் இப்படி டேஸ்ட்டில் குடிச்சதே கிடையாது. ரியலி ரியலி சூப்பர் பனி. ஏன் அப்படியா சொல்லுற? ஆஹா ஆஹா, ஊரே வீசும் இந்த காப்பி வாசம். என்ன இன்னைக்கு என் காப்பியை பாராட்ட வரிசையா ஆள் வந்துக்கிட்டே இருக்கு. அண்ணி, யார் இந்த லேடிஸ்? ஏன் சிந்து, இவங்கெல்லாம் நம்ம நண்பர்கள். அப்படியா? அப்படின்னா இனிமே எனக்கும் இவங்க ஃப்ரெண்ட்ஸு தான். வாங்கக்கா, என்ன பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஆமாம் சின்ன பொண்ணு, நாங்கள் பாட்டுக்கு எப்பயும் போல நின்று அந்த மரத்தடியில் பேசிகிட்டு இருந்தோம். உன் காப்பியோட மனம் இருக்கே மனம், அங்கேருந்து எங்களை இங்கே தரேன்னு இழுத்து கூட்டிகிட்டு வந்துடுச்சுன்னா பார்த்துக்கையேன். என்னக்கா, ஒரு காப்பிக்காகவா இதெல்லாம்? சும்மா இரு உஷா, இப்போ நம்ம ஒரு ஃபில்டர் காஃபி குடித்தா எப்படி இருக்கும்? ஆமாக்கா, நல்லா தான் இருக்கும். அதுலேயும் சின்ன பொண்ணு போடுற காப்பி சூப்பராக இருக்கும். 2 நாளாக சின்ன பொண்ணு சனி ஞாயிறு லீவில், அதனால் என் பிள்ளைகளை கூட்டிகிட்டு என் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். ஆனால் அங்கே போய் இவனுங்க படுத்தின பாடு இருக்கே, என்னால் சொல்ல முடியலை. அவ்வளவு தலைவலியை ஏற்படுத்தி விட்டானுங்க. என் தலையெல்லாம் வெடிக்குது. ஐயோ, என்னக்கா சொல்றீங்க? ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரீங்களா? ஆஸ்பத்திரியா? வேணாண்டா சாமி, மறுபடியும் செலவை இழுத்து விட பார்க்குறா போல. அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பெருசாக இல்லை சின்ன பொண்ணு, ஒரு காபி குடித்தா சரியாக போயிடும் பார்த்துக்க. அப்படியாக்கா, காப்பி தானே, இருங்க நான் போட்டு தாரேன். இந்தாங்க வள்ளியக்கா. உங்கள் மாமி ஹாலில் தானே இருக்காங்க, நான் அவகிட்ட போய் பேசிகிட்டு இருக்கேன், வாங்க. உஷா இந்தாங்க. தேங்க்ஸ் சின்ன பொண்ணு. அண்ணி, சொல்லுமா சிந்து. முதல்ல போனாங்கல்ல ஒரு லேடி, அவங்க பேர் என்ன? குதிரைமுடி. கரெக்டு தான். அந்த குதிரைமுடி இருக்காங்கல்ல, அவங்க உங்ககிட்ட காஃபி வாங்குறதுக்காக தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அது தெரியாமல் நீங்களும் காஃபி போட்டு கொடுத்துருக்கீங்க. ஆமாம் சிந்து, எனக்கு தெரியாமல் இல்லை. சரி பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே. சரி சிந்து, எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன். நம்ம இனிமேல் ஒன்றாவே சுற்றலாம் சரியா? அப்படியா அண்ணி? கண்டிப்பாக போகலாம். வாங்க லட்சுமி அக்கா. என்ன லட்சுமி அக்கா இப்படி பார்க்குறீங்க? அது ஒன்றும் இல்லை ராணி,
நம்ம சந்தைக்கு போகலான்னு 2 தடவை பிளான் போட்டோம், ஞாபகம் இருக்கா? ஆமாக்கா. தடவை இந்த மரத்து மேலே என்னை ஏற்றி வச்சுட்டாளுங்க. 2வது தடவை காப்பி கடைக்கு கூட்டிகிட்டு போய் சில்மிசம் பண்ணிட்டாளுங்க. அட ஆமாக்கா. மக்களே, அந்த எபிசோட்லாம் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க, சரியா? இல்லைன்னா ஒன்றும் புரியாது. அதான்க்கா, இன்னைக்கு சந்தைக்கு கிளம்பியிருக்கோம்ல, யாராவது வந்து தடங்களை போட்டுருவாளுகளான்னு பார்த்தேன். இல்லைக்கா, இன்னைக்கு நம்ம கண்டிப்பாக போகிறோம், சரியா? வாங்க. பாத்தியலாக்கா, என்ன அழகா பூத்தொட்டிலாம் இருக்கு. இதை பார்த்தா ஜெனி விடமாட்டாக்கா, அவளுக்கு பூத்தொட்டின்னா ரொம்ப இஷ்டம். சரிக்கா, போகிறப்ப வாங்கிட்டு போகலாம், சரியா? வெண்டைக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், தக்காளி, ஆப்பிள், மாதுளை, தர்பூசணி, வாழைப்பழம், உரம் சேர்க்காத இயற்கை முறையில் வளர்க்கப்பட்ட ஃப்ரெஷ்ஷான பழங்கள், காய்கறிகள். அதிகமான காசு கொடுத்து குறைவான குவாலிட்டியில் எல்லாத்தையும் வாங்காதீங்க மக்களே. ஏக்கா, இங்கே பழம் காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, வாங்க என்ன விலைன்னு கேட்போம். அண்ணே, 1 கிலோ தக்காளி எவ்வளோண்ணே? 1 கிலோ தக்காளி 80. என்னது 80 ரூபாயா? கொள்ளையில போவ, ஒரு நியாய தர்மம் வேணாமா? 30 ரூபா தக்காளியை 80 ரூபாய்க்கு விற்கிறியே. வேணும்னா வாங்குங்க, இல்லைன்னா இடத்த காலி பண்ணுங்க. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. தரமான பொருளை தான் நாங்க வச்சிருக்கோம். 30 ரூபானா கொடு, வாங்கிக்கிறோம். இல்லைன்னா நடைய கட்டுறோம். இருங்கக்கா, உங்களுக்கு வேணாம், எங்களுக்கு வேணாம். 40 ரூபாயா போட்டுக்கங்க. அப்படியெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. 30 ரூபாயா போடுறதுனா போடு, இல்லைன்னா நாங்க போறோம். சரிக்கா, 35 வாங்கிக்கங்க. போடு. என்ன, அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து போடுங்க.